நம்ம டெய்லி யூசிங் சென்டென்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், அது ஏன் தப்பு தான், அது என்னோட தப்பு தான், அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறத தட்ஸ் மை மிஸ்டேக். தட் இஸ் அப்படிங்கிறது தான் தட்ஸ்ன்னு சொல்லுவோம். தட்ஸ் மை மிஸ்டேக். அவங்க என்னை பேசவே விடலை, இல்லை பேச விடலை, நான் எதை சொன்னாலும் கேட்க மாட்றாங்க, என்னை பேசவே விடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஃபைட்லேயோ இல்லை ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது நீ சொல்றது அப்படின்னு கேட்கும்போது, தே டிடன்ட் அலோவ் மீ டு ஸ்பீக். தே டிடன்ட் அலோவ் மீ டு ஸ்பீக் அப்படின்னா அவங்க என்னை பேசவே விடலை, எனக்கு என்னை பேசவே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்றது தான். ஓகேங்களா? அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அதை செய்யறதும் தப்பு தான், அது மட்டும் என்னன்னு சரியா? அது செய்யறதும் தப்பு தான், நீ அதை செஞ்ச அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்போம் இல்லையா? அதை செய்யறதும் தப்பு தான், நீ ஏன் அதை செஞ்ச? அதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான் அப்படிங்கிறத தட்ஸ் ஆல்சோ ராங் டு டூ. தட் இஸ்ங்கிறத தட்ஸ்ன்னு சொல்லணும். தட்ஸ் ஆல்சோ ராங் திங் டு டூ. ராங் திங்னு சொல்லலாம். ராங். தட்ஸ் ஆல்சோ ராங் டு டூ. செய்யறதுக்கு அதுவும் தப்பு தான், அதுவும் தப்பு தான் செய்யறது அப்படின்னு சொல்றது. தட் இஸ் ஆல்சோ ராங் திங் டு டூ. நெக்ஸ்ட்டு, எல்லாரும் என்ன கேட்பாங்க. ஒரு பிளேஸில் நம்மளோட ப்ரெசன்ஸை நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கே நான் இல்லை அப்படின்னா எல்லாருமே என்னை கேட்பாங்க, எங்க அவன் அப்படின்னு கேட்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? எல்லாருமே என்னை கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறத எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் மீ. அங்கே எல்லாருமே என்னை கேட்பாங்க, எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் மீ தேர் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸி தான் இங்கிலீஷ். பெரிய டஃப்புங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லணும். அவன் அப்போ கூட வரல, அதாவது நம்ம எவ்வளவோ சொன்னோம், அவன் அப்போ கூட வரலல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எவ்வளவோ சொன்னோம், அப்போ கூட வரலல்ல அவன் அப்படின்னு சொல்கிறத he didn't come even then. அப்போ கூட அப்படிங்கிறத even then அப்படின்னு சொல்லுவோம். he didn't come even then அப்படின்னா அவன் அப்போ கூட வரல அப்படின்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் வந்து அவன் அப்போ கூட வரலன்னு சொல்கிறது. அடுத்த சென்டென்ஸ், அவன் அப்போ கூட வரமாட்டான். நீ வேணா பாரு, அவங்க அப்போ கூட வரமாட்டாங்க, நம்ம எவ்வளோ சொன்னாலும் அப்போ கூட அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி சொல்லலாம்? வரமாட்டாங்க. ஸோ இது ஃபியூச்சர். he will not come even then. even then அப்படின்னா அப்போ கூட. he will not come அப்படின்னா வரமாட்டான். நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவன் கரெக்டாக தான் சொன்னான், நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க சொன்னதை தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட் தட். ஐ மிஸ் அண்டர்ஸ்டுட். அண்டர்ஸ்டுட் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? அது என்னோட நோக்கம் இல்லை. நோக்கம் அப்படின்னா இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னோட நோக்கம் இல்லை அப்படிங்கிறத தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன். தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன் அப்படின்னா அது என்னோட நோக்கம் இல்லை, நான் உங்களை வேணும்னே காயப்படுத்தணுங்கிறதுலாம் என்னோட நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ்க்கு தான் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை இன்னும் நிறைய எனக்கு தாங்க. அப்போது தான் நான் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட உங்களுக்கு வீடியோஸ் போட இன்ட்ரெஸ்ட் காமிக்க முடியும். பாய்.